ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நீங்கள் டைட்டில் கார்டில் பார்த்த மாதிரி ரீசெண்டாக கோவா ட்ரிப் போயிருந்தோம். அதோட டே 1 வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ எங்களோட ஜர்னிலாம் எப்படி இருந்தது, நாங்கள் அங்கே போய் என்னென்னலாம் பண்ணோன்னு பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நாங்கள் பிளான் பண்ணியிருந்தது 3 days 2 nights ட்ரிப்புங்க. ஆக்சுவலி 4 days 3 nights ட்ரிப். அதில் 1 day வந்து நைட் ட்ராவலிங்கில் போயிடும் ட்ரெயினில் போகிறதால. ஸோ நமக்கு 7 o'clock மார்னிங் 7 o'clock சென்ட்ரலில் பெங்களூருக்கு ட்ரெயின். அண்ட் அங்கேருந்து 3 PM கோவாக்கு டைரக்ட் ட்ரெயின். அது நெக்ஸ்ட் டே 3 o'clock ரீச் ஆகும். மார்னிங் 3 o'clock ரீச் ஆகும். நான் என்னமோ அங்கே போய் ஸ்நாக்ஸ் ஃபுட்டெல்லாம் எதுவுமே கிடைக்காத மாதிரி வீட்டிலேருந்தே எல்லாத்தையும் பேக் பண்ணியிருந்தேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம். நான் இப்போ தான் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது இவ்வளோ ஐட்டம் சாப்பிட்றதுக்கெல்லாம் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். அதுவும் ஒரு ஜாலியான ஃபீலிங்காக இருந்ததுங்க. ஸோ ஒரு வழியாக நாங்கள் பிளான் பண்ண டைமுக்கு முன்னாடியே கிளம்பிட்டோம். கேபில் சென்ட்ரலுக்கு போயிடலாம் தான் சொன்னார். நான் தான் இல்லை நமக்கு டைம் இருக்குல்ல, நமக்கு லோக்கல் ஸ்டேஷனும் பக்கம் தான், அப்படி போய்க்கலான்னு சொல்லி அந்த மாதிரி பிளான் போட்டு எடுத்துகிட்டு போனோம். ஸோ மார்னிங் 5 o'clock வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அங்கே போய் பார்த்தோம், நாங்கள் ஒரு 5:15 ரீச் ஆகிட்டோம். அங்கே போய் பார்த்தா ட்ரெயினே வரலைங்க, லோக்கல் ட்ரெயின். ஸோ 5:45 வரைக்கும் வெயிட் பண்ணோம். அது ஒரு வழியாக சென்னைக்கு கொண்டு போய் 6:30 விட்டுட்டாங்க. ஸோ நம்மளோட லோக்கல் ட்ரெயின் வந்துருச்சு ஆவடியிலேருந்து. என்னடா ட்ரெயின் இவ்வளோ கூட்டமாக வருதே, இவ்வளோ ஏர்லி மார்னிங்கில் நினச்சா அவங்களாம் டெய்லி கம்யூட் பண்ணுறவங்க. ஸோ ஒர்க்குக்காக டெய்லி ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வழியாக 6:30 போய் சென்ட்ரல்லையும் இறங்கியாச்சுங்க. நம்ம ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சென்ட்ரல் போய் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. பெங்களூர் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் கேட்டார் வீடியோ எடுக்கல. ஐயோ வீடியோ அங்கேயும் எடுக்கலையேன்னு சொல்லிட்டு பெங்களூர்லேருந்து எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ மெஜஸ்டிக்கு நாங்கள் கரெக்டாக 1:15 போயிட்டோங்க. ஸோ அங்கேருந்து நமக்கு யஷ்வந்த்பூரில் தான் ட்ரெயின். ஸோ மெஜஸ்டிக் டு யஷ்வந்த்பூர் கேப் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இதோட கேப் ப்ரைஸ் வந்து ஒரு 195 அந்த மாதிரி வந்துச்சுங்க. ஸோ கேப் ஃபேர் வந்து அரௌண்ட் 200 rupees வந்துருந்துங்க. நான் பெங்களூருக்கு அடிக்கடி போவேன். முன்னாடி திருப்பூர்லேருந்து 1 day ட்ரிப் மாதிரி பெங்களூருக்கு போவோம். பட் இப்போ போயே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 4 to 5 years இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பெங்களூர் போய். இப்போ வந்து 4 to 5 years இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பெங்களூர் போய். ஸோ சூப்பராக வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருந்தேங்க. பெங்களூர் வந்து அடிக்கடி ஹஸ்பண்ட் வருவார், அவரோட ஜாப் இங்கே தான்றனால. ஸோ அவர் ஒர்க் பண்ண பிளேஸ் அவர் கிட்டத்தட்ட 10-15 years முன்னாடியிலேருந்து இங்கே இருக்கார். ஸோ எல்லாத்தையும் எனக்கு காமிச்சிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஒரு 30 minutesலேயே யஷ்வந்த்பூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே போய் தான் சாப்பிட்டோம். ஸோ நம்மளோட ட்ரெயினோட சோர்ஸே இதுதான். ஸோ பிளாட்ஃபார்முக்கு கரெக்டான டைமில் போயிட்டோம். சொல்லப்போனால் இன்னொரு 1 hour இருந்ததுன்னு நினைக்கிறேங்க. சரி, ஏசியெல்லாம் உள்ளே ஆன் ஆகாமல் இருந்தது. வெளியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டோம். ஸோ கரெக்டாக ட்ரெயின் வந்து 3 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. என்ன தான் வீட்டிலேருந்து ஸ்நாக்ஸ் கொண்டு போயிருந்தாலும் அந்த சிப்ஸ் பேக்கெட்டை பார்த்தா ட்ராவலிங் டைமில் வாங்காமல் இருக்க தோணவே தோணாது. அதே மாதிரி என்னோட ஃபேவரட் பேல்பூரி சேல் பண்ணாங்க. ஸோ நான் அதையும் வாங்கி சாப்பிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து மேலே போய் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நைட் டின்னர் டைமுக்கு தான் கீழே வந்தார். ஸோ டின்னருக்கு சப்பாத்தி அண்ட் வெஜ் குருமா வாங்கியிருந்தோம். ஸோ ட்ரெயின் டிலே கரெக்டாக 5:30 இருக்கும்னு நினைக்கிறேங்க. மடுகான் ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ அங்கேருந்து நம்ம புக் பண்ணியிருக்க ஹோட்டலுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரீபெய்ட் டாக்ஸி எடுத்துக்கலான்னு போயிருந்தோம். ஸோ நான் ஆக்சுவலி முன்னாடியே கூகுள் பண்ணியிருந்தேன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபேர்லாம் வரும்னு சொல்லிட்டு. பட் இந்தளவுக்கு இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. இந்த ப்ரீபெய்ட் டாக்ஸி நம்ம தங்கியிருக்க ஹோட்டலுக்கு மட்கான்லேருந்து 2000 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஃபஸ்ட் டேவே மார்னிங் வந்து இறங்கினதுமே நான் ஆஃப் ஆகிட்டேன். பட் இட்ஸ் ஓகே. அது அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 40 to 50 kilometers போகணுன்னு நினைக்கிறேன் கலாங்குட்க்கு. ஸோ நான் எங்கே ஹோட்டல் புக் பண்ணியிருந்தேன்னா நார்த் கோவாவில் கலாங்குட்ன்ற ஏரியாவில் தாங்க புக் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன தான் ஸ்லீப்பியாக இருந்தாலுமே நியூ சிட்டிக்கு வந்திருக்கோம், அதுவும் நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ண இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லி தூங்கவே இல்லை. அவ்வளோ வேடிக்கை பார்த்துட்டே போயிருந்தேன். வெளியில் ஒன்றுமே தெரில, இருட்டாக தான் இருந்தது. பட் ஸ்டில் வேடிக்கை பார்த்துட்டே தான் போயிட்டுருந்தோம். அண்ட் வந்து இறங்கினோடனே டாக்ஸியில் எப்படி நமக்கு மூடு ஆஃப் ஆச்சோ அதே மாதிரி இந்த ஹோட்டல்ஸும் எங்களுக்கு அப்படி தாங்க ஆச்சு. நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹோம் ஸ்டே அது எங்கே இருக்குன்னே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. டாக்ஸி டிரைவரும் வந்து தேட அவங்களுக்கும் சார்ஜஸ் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது நல்ல ஹோட்டல் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டோம் அவங்களாவே. ஸோ அங்கேயே நாங்கள் போயிட்டோம். நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் இருக்க
பர்சன்ஸ்க்கெலாம் கால் பண்ணோம். பட் அவங்க யாருமே அன்டைம்ன்றனால எடுக்கவே இல்லை. ஸோ நீங்களும் இந்த தப்பு பண்ணிடாதீங்க. ப்ராப்பராக நல்ல ஸ்டேவாக பார்த்து புக் பண்ணுங்கள். ஸோ ஒரு வழியாக எங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஹோட்டல் கிடச்சிது. நாங்கள் போனதுமே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஹோட்டல்லேருந்தே 2 வீலர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இதோட ரெண்ட் வந்து பர் டே 500. அங்கே மேக்ஸிமம் எல்லாமே ஃபெசினோ தாங்க இருக்கும். எங்களுக்கு இந்த கிரே கலர் ஃபெசினோ தான் கிடச்சிது. ரெட்டு கேட்டேன், அவைலபிள் இல்லைன்ட்டாங்க. அட போங்கடா. ஃபர்ஸ்ட் டேவே நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்ததுங்க. பட் ஸ்டில் வி மேனேஜ் டு என்ஜாய் இட். ஸோ ஃபர்ஸ்ட் அங்கேருந்து எங்கே போனோன்னா அகோடா ஃபுட் போகலான்னு சொல்லி மேப் போட்டாச்சு. ஸோ டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்றனால போகிற வழி எல்லாமே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் தாங்க. நிறைய ஷாப்ஸ் ஃபார் ட்ரெஸ்ஸஸ், ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ், டேட்டூ அண்ட் தென் காஜு ஷாப்ஸ் நிறையா இருந்தது. ஸோ கோவாவில் கேஷ்யூநட் விலை கம்மின்னு சொன்னாங்க. நான் 2-3 ஷாப்பில் என்கொயரி பண்ணேன். டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்றனால விலை அதிகமாக சொல்கிறாங்களா என்னன்னு தெரில. ஸோ அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பெட்ரோல் அடிக்க போயிடலான்னு சொல்லி பெட்ரோல் பங்க் தாங்க தேடி போயிட்டுருந்தோம். கோவாவில் என்னென்னா அவ்வளோவா பெட்ரோல் பங்க்ஸே இருக்காதுங்க. எல்லா கடையிலையும் இந்த மாதிரி பாட்டில் அடைச்சி வச்சு தான் பெட்ரோல் சேல் பண்ணுவாங்க. அது நார்மலாக 1 லிட்டர் ப்ரைஸ் இப்போ 90 ருபீஸ்னால் அவங்க விற்கிறது 120 ருபீஸ், 130 ருபீஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக எங்கே பெட்ரோல் பங்க் பார்க்குறீங்களோ டக்குன்னு பெட்ரோல் அடிச்சுக்கோங்க. அண்ட் தென் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக உடுப்பி போயிருந்தோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமே நமக்கு பானிபூரி, பாவ் பாஜி இதெல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஏன்னா அவங்களோட மேஜர் பிரேக்ஃபாஸ்ட்டே இந்த மாதிரி பாவ் வெரைட்டிஸ் தான். ஸோ மார்னிங் டைமே ஓகே நம்ம அதை சாப்பிட வேணான்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்பெஷலான தோசையை ஆர்டர் போட்டோம். நான் வந்து பாலக் தோசை சொல்லியிருந்தேன். ரொம்பவே எம்மையாக இருந்ததுங்க. அண்ட் அவர் வந்து செட் தோசை வித் வடா சொல்லியிருந்தாங்க. நம்ம ஊர்லலாம் செட் தோசை இந்த மாதிரி இருக்காது இல்லையா, அவங்க ஏதோ செசமி சீட்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதுவும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அகோடா ஃபோர்ட் போகிறதுக்கு கேண்டோலிம் அப்படின்ற ஏரியாவை தாண்டி தான் போகணும். ஸோ அந்த ஏரியாலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போஷான லைக் கிளப்ஸ் இருக்காது. பட் ஒரு நல்ல டீசெண்டான ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையா இருக்கும். அண்ட் தென் இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் இந்த ஏரியாவில் கொஞ்சம் நிறையா இருக்குங்க. ஸோ தேங்க் காட் நம்ம அகோடா ஃபோர்ட்டுக்கு கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் உள்ளே போயிட்டு ரிட்டன் வரும்போது பயங்கர கூட்டமாக இருந்தது வெளியே இந்த ரோடெல்லாம். ஸோ ஃபோர்ட்குள்ளே போயாச்சு. அதோட டிக்கெட் வந்து 50 ருபீஸ் பர் பர்சன். இதே ஃபாரினர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 300 ருபீஸுங்க. எனக்கு தெரிஞ்சு இதனால தான் ஃபாரினர்ஸ் யாரும் நார்த் கோவா பக்கம் வரதில்லை, இல்லை சவுத் கோவாலேயே செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ என்ன தான் ஏர்லியராக வந்தாலும் அங்கே ஓரளவுக்கு கூட்டமாக தாங்க இருந்தது. அண்ட் ஆல்சோ கிளைமேட்டும் ரொம்ப வெயில் இல்லைன்னாலும் ஹாட்டாக தாங்க இருந்தது. ஸோ ஒவ்வொரு வியூ பாயிண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்க அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. ஸோ அங்கேருந்து ஃபோர்ட் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஆஃப்டர்நூன் மாதிரி ஆகிடுச்சுங்க. ஸோ அங்கேருந்து நம்ம டேரெக்டாக கலாங்குட் பீச்சுக்கு தான் போனோம். ஒரு லைக் ரொம்ப ஆஃப்டர்நூன் இல்லை, ஒரு 11-12 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கலாங்குட் பீச் தான் போயிருந்தோம். ஸோ பீச்சில் போய் ஏதாவது சாப்பிட்லான்னு நினச்சோம். பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் அங்கே எதுவும் இல்லை. அண்ட் தென் இந்த பீச்சில் இருக்க ஷேக்கில் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சோம். பட் சும்மா போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கே ஒரு 1000 ருபீஸ் அந்த மாதிரி ஆச்சு. எனக்கு லன்ச் இங்கே சாப்பிட பிடிக்கல, எதாவது ரெஸ்டாரண்ட் மாதிரி போகணுன்னு இருந்தது. ஸோ எதாவது ட்ரிங்க் மட்டும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி மாக்டைல்லாம் கேட்டோம். மாக்டைல்னாலே நம்ம மூஞ்சியை கேவலமாக பார்க்குறாங்க. எங்கடா வந்துட்டு மாக்டைல் சாப்பிட்றீங்க, யாரா நீங்கன்ற மாதிரி. ஸோ இங்கே மினிமம் 1000 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணால் தான் நம்ம அந்த ஷேக்லையே உட்காரவே முடியுங்க. ஸோ லஞ்சை சாப்பிட்ற டைம் ஆச்சு, எதுக்கு ட்ரிங்க்லான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பீச்லேயுமே பார்த்தீங்கன்னா யாரையும் அலோவ் பண்ணல, வெதர் சரியாக இல்லாதனால. ஸோ அங்கே ஒரு 20-30 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அங்கேருந்து கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிவிட்டு பீச்லேருந்து கிளம்பிட்டோம்.
ஸோ லஞ்சுக்கு வந்து கேண்டலியம் ஏரியாவில் இந்த மாதிரி இந்த மேங்கோ க்ரோன்ற ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு விசிட் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது லைவ் மியூசிக்கோட. இங்கே வந்து நாங்கள் போன டைமில் அவ்வளோவா ரஷ் இல்லை ரொம்ப. ஸோ அங்கே நல்லா பீஸ்ஃபுல்லாக லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே கொஞ்சம் லைவ் மியூசிக்கெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் தென் ரூமில் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பாகா போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் மோஸ்ட் ஹேப்பனிங்கான ஏரியா கோவாலேயே, பாகா பீச். இங்கே வந்து பீச் பக்கத்தில் பார்க்கிங் பண்ணுறதுக்கே 100 ருபீஸுங்க. நீங்கள் 10 மினிட்ஸ் போனாலும் சரி, எவ்வளோ நேரம் போனாலும் சரி, 100 ருபீஸ். ஸோ இந்த லேனில் தான் அந்த மோஸ்ட் ஃபேமஸான நிறையா கிளப்ஸ் இருக்குது. டீட்டோஸ், மேம்போ, அந்த மாதிரி நிறைய கிளப்ஸ் இருக்குங்க. ஸோ பாகாவுக்கு வந்துட்டு இந்த பிரைட் போர்டில் தான் எப்படி நம்ம பீச் என்ட்ரானோடனே இந்த மாதிரி நிறைய பேர் உங்களை சரௌண்ட் பண்ணுவாங்க, இதை போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் 100 ருபீஸ்க்கு நானும் போட்டேன். அது ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே சூட் ஆச்சு. நான் ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் வேர் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ பாகாவில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அஞ்சுனா ஃப்ளீ மார்க்கெட், நைட் மார்க்கெட் போகலான்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீம் கேச்சர்ஸ், ஹேண்ட்மேட் பேக்ஸ், ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸ், இந்த மாதிரி காரில் வைக்கிற ட்ரீம் கேச்சர்ஸ் அண்ட் தென் டெக்கரேட்டிவ் ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. நானும் எல்லா ஷாப்லேயும் ஒரு ரவுண்டு போயிட்டு எனக்கு தேவையானதை எல்லாம் ஷாப்பிங் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தாங்க இருக்கும் அஞ்சுனா ஃப்ளீ மார்க்கெட் நைட் டைமில். இதில் அப்படியே ஒவ்வொரு கடையாக நம்ம போய் ஷாப் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையும் ஒரே வேலை தான் கிட்டத்தட்ட, அதனால் எந்த கடையில் வேணாலும் ஷாப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்கெயின் பண்ணிக்கலாம். ஸோ ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு ஃபேட் ஃபிஷ்ன்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தோம் டின்னருக்காக. நாங்கள் டின்னர் வரும்போதே கொஞ்சம் லேட்டாக இருக்கும். பட் அந்த டைம்லேயும் உள்ள செம்ம ரஷ். ஸோ உள்ளே நேம் கொடுத்துட்டு வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் தென் கொஞ்சம் டேபிள் ஃப்ரீ ஆனதும் நம்மளை உள்ளே கூப்பிடுவாங்க. ஸோ எங்கள் 2 பேருன்றனால ஒரு டேபிள் முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. Hello everyone. So this is how our day went. Our first day went in Goa. So
ஸோ நாளைக்கு வந்து சவுத் கோவா போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மேபி அது நான் இன்னொரு vlog-ஆ போடுறேன் ஆர் இல்லை சி ஆஃப்டர் எடிட்டிங் தான் எல்லாமே தெரியும். ஸோ யா, குட் நைட்.